உனக்கு வேலைக்கு வச்சுக்கிறது நானு தோசைக்காரனை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்றேன் நான் என்னென்ன நொட்டனி என் தலையை எதுக்கு என்ன தேவை அதை மட்டும் பேசுறீங்க. இரு எதுக்கு இப்ப திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறா? வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம். இந்த மாதிரி பேசாதீங்க. வேலை செய்யணும் வேலையை தானே செய்யணும். எத்தனை வருஷமா நீ வேலை செய்யற? 2 வருஷமா செய்யறேன். 2 வருஷம் இதே பாட்டை தான் வாங்குவியா? ஆமா 2 வருஷமா அதே பாட்டு வாங்குறான். என்ன வாங்குறான்? என்ன வாங்குறான்? எதுக்கு காலங்காத்தாலும் நாங்க ஒழுங்கா வேலை தான் செய்யறோம். நீங்க பிள்ளை கம்முனு இருக்கு. என்ன இல்ல அவன் ஜாதகம் பார்க்க போலான்னு கேட்டா ஜாதகம் பார்க்க போகணும், எனக்கு கல்யாணம் பண்ண போறேன், எப்ப கர்மாதி பண்ண போறேன் அதை கேட்டா பரவாயில்ல. நான் வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னா இவன் வேலை செய்யறான் தான். நல்லா கேட்டுக்க, மாவாட்டி வைக்கிறான், வெங்காயம் உரிச்சு வைக்கிறான், அதை தவிர என்ன வேலை பார்க்கறான்? அதை தவிர வேற சம்பளம் என்ன 300 லோவா? நீ அப்படியே அப்படி சொல்றாங்க உண்மையா? அதை தவிர வேற என்ன வேலை செய்யணும்? திட்டுறாங்களே அவங்களுக்கு கையை அமுக்கணுமா காலை அமுக்கணுமா சொல்லுங்க. இந்த வேலை தான் செய்யணும். 300 ரூபாய் சம்பளம். வேலை செய்யணும். 300 ரூபாய் சம்பளம். என்ன பச்சை மிளகாய் சோறு இருக்குங்களா? நான் போட்டுறேன், வீடு நான் கொடுத்துறேன், குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, காலையில காப்பி, 9 மணிக்கு ஒரு காப்பி, 11 மணிக்கு ஒரு காப்பி, 4 மணிக்கு இடையில சாரி லஞ்சுக்கு முன்னாடி 12:30 மணிக்கு ஹார்லிக்ஸ், காப்பி இல்ல ஹார்லிக்ஸ், அப்புறம் ஒரு 2 மணிக்கு சோறு, திருப்பி 4 மணிக்கு ஒரு காப்பி. உங்களுக்காக அவன் நாயா உழைக்கிறாங்க. நாயா உழைக்கிறானா? அவன் நாயா உழைக்கிறதும் போதும் அவனுக்கு நாயா நான் வேலை செய்யறதும் போதும். சரி, கம்முனு இருக்கா, வேலை கிடக்குது, நீங்க உள்ள பாக்கலாங்க. என்ன கம்முனு இருக்கா, உள்ள கிடங்க வேலை. 800 ரூபாய் சம்பளம் தரலாம் உங்களுக்கு. இந்த பையனுக்கு 800 ரூபாய் கொடுக்கலாம். எங்கங்க 800 ரூபாய் கொடுக்குறாங்க? 800 ரூபாயா? அவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ண அவங்க சொன்னாங்கல்ல, தேங்காய் திருவுறா மாவாட்டுறான்றாங்க, மார்க்கெட்டுக்கு போறேங்கிறாங்க. இதை தவிர இன்னொரு வேலையெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வேலை? கக்கூஸ் கவுற வேலையா? இங்க பாருங்க, என்ன வேலை? அவங்க படித்திருந்தா அவங்க கைகாலம் மட்டும் தான் அமுக்கல, வேற எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்க துணி துவைச்சு போட்டா துணி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன், அவங்க வாஷிங் மிஷின்ல துணி போட்டா துணி எடுத்துட்டு வந்து வெயிறாங்கிறாங்க, அதையும் எடுத்து காய போடுறேன். அவங்க படுத்திருந்தா பெட் காஃபி கொண்டு போய் கொடுத்தாதான் மேடம் ஏந்திரிப்பாங்க, இல்ல ஏந்திரிக்க மாட்டாங்க. வெள்ளக்காம அடிச்சு போடுறது இல்லாத பொண்ணாதான் சொல்லிக்கிட்டு பரதேசி நாயா. வாங்குற காசுக்கு வேலை பாக்குற அதோட வச்சுக்க நாயா. சரி, அந்த காலம் மட்டும் சொல்றாப்ல அத ஒரு ஊரோட குக்கருங்க. அவன் சொல்றாப்ல அத மட்டும் வைத்தியக்காரன் அவனுக்கு சித்தி வேணும், சித்தி மாதிரியா பேசுறான். அவங்க சித்தின்னு சொல்றாங்க, அப்ப சித்தின்னு அவங்க சொல்றாங்க, சித்தி மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே. அது வீடியோல போடாதீங்க, ஒண்ணுமே சொல்லல. அப்பா ஒண்ணுமே சொல்லல. வீடியோ எடுக்கறாங்க, வீடியோக்கு எப்படி பேசுறாங்க? கை கால் அமுக்கணும், இன்னொரு நாள் பொண்ணுங்களுக்கு கை கால் அமுக்க சொல்லுவாங்க, எல்லாம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, துணி துவைச்சு போடுன்னுவாங்க, துணி துவைச்சு போடுன்னுவாங்க. உழைப்பாளி மாதிரி தெரியுறாங்க. நீ வீடியோல பண்ணலங்க. இங்க வாங்க. நல்ல உழைப்பாளி மாதிரி தெரியுறாங்க. ஏன் தம்பியா, உங்க சொந்தக்காரயா இருந்தாலும் ஒரு முதலாளியா மட்டும் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுதுல? நீங்க வெளியில போடாட்டானா என்ன பண்ணுவேன்? வெளியே நான் கிளம்புறேங்க. நான் கிளம்புறேன். இவங்களுக்கு பண்ற ஒர்க்கு நான் வேலைங்க போனா கூட நல்ல சம்பளம். இவங்களுக்கு என்ன வேலை நீ செஞ்சுட்டு இப்ப சலிச்சுக்கிற? நீ என்ன வேலை செய்யலன்னு கேளுங்க. எப்ப கண்ணுலாம் காலைல ஏந்திரிச்ச உடனே மேடம் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க 50 ரூபா. எதுக்குன்னு கேட்பேன், பால் வாங்கிட்டு வாங்குவாங்க. பால் வாங்கிட்டு வந்தா பாலுக்கு கணக்கு கேட்பாங்க. காலையில ஒரு காஃபி, பெட் காஃபி ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, அப்புறம் டின்னர் ஒரு காஃபி. 1/2 லிட்டர் பால்ல எத்தனை காஃபி போட்டு கொடுப்பாங்க, அதுவும் இவங்களுக்கு ஒரு காஃபி, நான் ஒரு காஃபி. நல்லா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணா பிஏ கிராஜுவேட்டுங்கண்ணா. ஒரு கம்பெனில பெரிய கம்பெனில போனேனே. இதே பெரிய கம்பெனி தான், இதே ஒரு பெரிய கம்பெனி தான், மன்னாரன் கம்பெனி. மன்னாரன் கம்பெனி ஹோட்டல்ல வேலை செய்யணும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லா வேலையும் நீ தான் செய்வியா? எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் வீட்டுல. இந்த கடையே உன்னால தான் இருக்கு. இப்ப இந்த கடையே என்னால தான் இயங்கிட்டு இருக்கு. அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராமராஜ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் வேலைக்கு சேர்த்தே 1 மாசம் தாங்க ஆகுது. இவனோட அக்கறை குறை தாங்கல. யூடியூப்ல கடைக்கு இருந்தது என்ன திடீர்னு வெங்காயம் உரிக்க வந்துட்டீங்க? வெங்காயம் ஒண்ணா என் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்குது. என்ன பண்றது? இதுல வேற மேடம் அப்பப்ப ஏந்திரிப்பாங்க, ஹேர் வாஷ் பண்ணி விடணுவாங்க, அப்பப்ப ஹேர் வாஷ் பண்ணி விடணும், அப்புறம் டை வேற அடிச்சு விடணும், அப்புறம் ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணி விடணும். அத்தனையும் நான் தான் பண்ணணும். ஒரு ஓனர் அம்மாவை பத்தி இப்படி சொல்றீங்க? ஓனர் அம்மாக்கு தானே ஹேர் வாஷ் பண்ணி விடுறேன். ஓனர் அம்மா மேல நான் பாசமா இருக்கேன், அவங்க என் மேல பாசமா இருக்கேன்.
அவங்க போடுற கரிமீனை துண்டு தான் தேக்கு மாதிரி இருக்கு அவ்வளவு நல்லா உருளை கட்டி அப்படி இருக்கும்போது நீ இப்படி திட்டி தப்பு தானே அது நல்லா நல்லா முள்ளங்கி பத்த மாதிரி இருக்கியே முள்ளங்கி பத்த மாதிரி இருக்கியே முள்ளு 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 எங்க மேடம் அப்படி இருக்காங்க, அதனால நானும் அப்படி இருக்கேன். எங்க மேடத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? மேடத்தை பாத்துருக்கேன். எங்க மேடத்தை நீங்க அங்க பாருங்க, அப்புறம் என்ன நீங்க பாருங்க. அது ரைட்டுப்பா, அவங்க போட்ட சோறு கறி தானே இந்த முள்ளு இருக்க. அவங்களும் ஷைனிங்கா இருக்காங்க, அதனால நானும் ஷைனிங்கா இருக்கேன். சரி, அவங்க ஷைனிங்கா இருக்காங்க. இந்த தம்பி கத்தியை வச்சிருக்காங்க. ஏன் தடவிட்டு நீ உரி சிக்கினே கையால உரி. காமராஜனே, நீங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லிருக்காங்க? எனக்கு வந்து 800 ரூபாய் சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ அந்த கிருமி என்னன்னு கிருமி அது என்ன கிரீம் பாரு? இது என்ன கிரீம் இது? இது வந்து பான்ஸ் கோல்ட் கிரீம். இது போட்டா உடம்பு ஷைனிங்கா இருக்கும், ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கும். ஓ, உன்னோட ஃபேஸ் ஷைனிங்கா இருக்கு. அதுக்கு என்ன உங்களுக்கு? அது பொம்பளை போடுற கிரீமுங்க. ஏங்க எங்க மேடம் யூஸ் பண்றாங்க, அதனால நாங்களும் யூஸ் பண்றோம். நான் போடுறது கிரீம் திருடி நாய் பொம்பளை கிரீம் போட்டுச்சு. சரி, அவன் அழகா உங்கள மாதிரி அழகா வரணும் ஆசைப்படுறாப்ல. நான் பெண், அவன் பெண்ணா? இல்ல கேக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு என்னமோ ஆசைப்படுறாப்ல அவருக்கு என்ன? நான் பெண்ணுங்க, அவன் பெண்ணா? அவன் ஆண். ஆண் தானே? ஆமா. ஆணுக்குன்னு என்ன இருக்கு அதானே பண்ணணும். பெண் போடுற கிரீம் போடு அப்படின்னு இங்க பாருங்க, இதுல வந்து மேல் ஃபீமேல் இருக்கா? ஆமாடா இருக்குடா. இதுல என்ன இருக்கு? மேல் ஃபீமேல் இருக்கா? வெறும் மேல். இது வந்து பான்ஸ் கோல்ட் கிரீம் தான் இருக்கு. இதுல யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து மேல் மட்டும் ஃபீமேல் மட்டும் போடணும் இருக்கா, இல்ல மேல் மட்டும் போடணும் இருக்கா? தூக்கி போட்டு வேலையை பாரு, டைம் ஆகுது. குட்டி ராமராஜ் என்ன வந்து வேலை ஜாயின் பண்ணிட்டாப்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துருந்தேன் டெய்லி. அவர் யூடியூப் நல்லா சம்பாதிச்சாரு. உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளமா? பிடிக்கலன்னா நான் கிளம்பிடுவாங்க. அப்ப எவ்வளவு வேணும்? நீங்க சாப்பிடுறீங்க, வேலை செய்றீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம்? இருக்க இடம் கொடுத்துருக்கு, நீனே ஓனர் அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்க. இருக்க இடம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு வேற போடுறாங்க, உங்களுக்கு சம்பளம் வேற கொடுப்பாங்களா? நீ வாங்குற எல்லாம் சம்பளம். நான் வாங்குவேங்க சம்பளம். நான் வேற வேலை செய்யறேன், அதனால வாங்குறேன். சொன்னேன்ல, இருக்க இடம் போடுறாங்க, குடுக்க சோறு போடுறாங்க, உனக்கு எதுக்கு போச்சா? சம்பளம்? அதுவும் போச்சா? அதேதாங்க நானும் சொல்றேன். இருக்க இடம் கொடுக்குறேன், வயித்துக்கு சோறு போடுறேன், ஃபேஷியல் கிரீம் வாங்கிக்கிறான், வார போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வர்றான். எனக்கு பொம்பளை மாதிரி சொல்றியா? கேளுங்க, ஹேர் டை பிரவுன் டை அடிப்பாரு, பிளாக் டை அடிப்பாரு, நைட்ல வந்து நைட் கிரீம் போடுவாரு, பகல்ல சன்ஸ்கிரீன் போடுவாரு. இதை விட கொடுமை சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் டி நகர் போலான்னு சொல்லி கிளம்பணும். டி நகர் போலாம், போய் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பொங்கலே வந்துருச்சு. ட்ரெஸ் எடுக்க போலான்னு போனோங்க. இந்த இப்ப படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? அதுல பல வருஷமா வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து அப்படியே உள்ளேயே இருந்துட்டு வெளியில வரும்போது அப்படின்னு ஒரு சில்லு கொடுப்பாங்க பாருங்க. எல்லாரும் போய் ஷேர் ஆட்டோல ஏற சொன்னா முன்னாடி சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, பின்னாடி தான் 2 சீட் இருந்துச்சு. அதுல ஏறி உட்காருப்பானா, அப்பா ஐயோ வெயில் அப்படியே ஸ்கின் எல்லாம் எரியுது அப்படி உள்ள வயசான கிளவி உட்கார்ந்துருக்காங்க. இந்தாமா எந்திரிச்சு வெளில வா, இல்லைன்னா தள்ளி உட்காரு, நான் தான் உள்ள உட்காருவேன். ஸ்கின் போயிருங்க. எதுக்குடாங்கறேன்? என் ஸ்கின்ல வெயில் அடிக்குது, ட்ரை ஆயிடும். அப்படியே ஒரு ஆக்சன் போடு. அந்த கிளவி திட்டுன்னா திட்டா அப்படியே திட்டுதுங்க. இவன் கெட்ட கடைசில என்ன பண்ணாங்க? நாங்க வந்த வண்டியில வரவே இல்ல. இந்த கிரீம் போட்டா வேற வண்டியில வரலாம். ஏன் பாத்துட்டு வேற வண்டியில வந்த? உண்மையா இல்லன்னு கேளுங்க. ஏன் பாத்துட்டு? அது நடந்தா உண்மையா? கன்ஃபார்ம் நடந்தது உண்மைதாங்க. ஏன் உனக்கு அப்படியே உடம்புல வெயில் பட்டு ஆகாத நமக்கு? இது செட் ஆகாதுங்க. என்ன ஏல மாதிரி சொல்றியா வண்டி? கிரீம்ல வாழ்றாப்ல. நகை என்னங்க? இதுக்கு மட்டும் தான் கிரீம் போடுறியா, இல்ல வேற எதுவும் கிரீம் போடுறியாப்பா? இல்ல கிரீம் தான். இதுக்கு மட்டும் தான் போடுறியா கிரீம், இல்ல வேற எதுவும் போடுறியாப்பா? என்னோட ஃபேஸ் இவ்வளவு ஷைனிங்கா இருக்குது பான்ஸ் கோல்ட் கிரீம் தான். பொம்பளை ஆம்பளை இருக்கு. அப்ப நீ ஆமாப்பா அந்த டவுட் வர இருக்குன்னு சொல்றேன். மூஞ்சில மீச வச்சிருக்கா. ஏன் மீச இல்ல? கேளுங்க, அந்த கேள்வி பதில் கேளுங்க. அதான் ஷாருக் கான் மாதிரி இருக்காங்க. ஏப்பா மூஞ்சில மீச இல்ல? ஏங்க அஜித் குமார் மீச இல்ல, மாதவன் மீச இல்ல, கமலஹாசன் மீச இல்ல, ஆக்டர்லாம் மீச இல்லாம இருக்கலாம், நான் மீச இல்லாம இருக்க கூடாதா? அவங்க ஆக்டர் ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க மேடம் ஆர்டிஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டா நான் போறேன். வெங்காயத்தை அரைச்சி மூஞ்சில தேய்ச்சிக்கணும், நல்லா முகம் பல பல பல. கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. எங்க மேடம் ஆர்டிஸ்ட், நானும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீங்க என்னடா அது ராமராஜன், அவன் அந்த பையனுக்கு நடிகரா வரதுக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடிகரா வரதுவா? ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து என் முகம் பல பல நான் கத்துக்கலாம்னு நடிகரா. அவரை விட நீ சோக்கு பண்ணி சோக்காலியா இருக்கியே. என் முகம் எப்படி இருக்குங்க பாருங்க.
கருப்பா அவர் முகம் எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. ஆமா ஆமா அந்த கிரீம் நீ போடுங்க. அந்த கிருமி எனக்கு கொடுத்துரு. இந்தாங்க க்ரீம் வச்சுக்கோங்க, நீங்க போடுங்க, யூஸ் பண்ணுங்க. கிரீம் நான் வாங்கிக்கிட்டேன். ஆமா அவருக்கு வாங்க, அந்த கிரீம் நான் வாங்கிக்கிட்டேன். நான் எதுக்கு வாங்கி தரணும்? நீங்க கிளம்புங்க போய். அது வரும் பாத்து. 400 ரூபாய் கொடுங்க, நான் புக் பண்றேன். அப்படி 12 ஆயிடுச்சு. இங்க பாருங்க, வாங்கி தரேன். காசு 400 ரூபாய் போட்டு நீங்க கூட்டிட்டு போங்க, அவங்க வருவாங்க. அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிக்கப் பண்றா காசு கொடுப்பாங்களா? ஓ மனசுல உள்ள ஆதங்கத்தெல்லாம் நீ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் இப்படிதான் வாய்ப்பு காத்துட்டே இருப்பான் போல. ஏதாவது கேப் கிடைச்சா கடா வரும். சவுந்தர்ட்ட வாங்கி தரேங்க. பேரெல்லாம் சொல்லுங்க. யா பேரெல்லாம் என் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் சவுந்தர் இருக்காப்ல இல்லங்க. சரி ஓகே. பணமாட்ட சேனல்ல அவங்கள்ட்ட வாங்கி. ஓகே நன்றி. நன்றி 10 செகண்ட் வந்துச்சு போதும் பாட்டுயா. மொட்டை. பாரு. நம்ம வீடியோ ஏதோ வேலையா. பாத்துட்டேனா அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. திருப்பாதீங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை உனக்கு. என்ன? உள்ள போமா அந்த வரேன். நான் உள்ள போவேன். நான் உள்ளே போறீங்களா? அவ்வளவுதான் இங்க. என்னை ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போக முடியுமா முடியாதா? போங்க வண்டியில ஆட்டோல ஏறி போங்க. ஆட்டோல இருக்கும். ஆமா. வெட்டினா அவ்வளவுதான். இருங்க வைங்க வைங்க, அதை விட்டே வை. அதெல்லாம் நடந்து போகுது, அது இப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்படியே போய் போய் தூங்குங்க. போய் தூங்க வா.